அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ்க்கு பேட்டர்ன் 34ல வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற பேட்டர்ன் சீக்கிங் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அப்படின்றது. ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் எதுக்கு நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னாக்க, சைல்டுஹுட் ஊன்ஸாலையும் எமோஷனல் நெக்லெக்டாலையும் நார்சிஸ்டிக் அபியூஸாலையும் நாம நமக்குள்ள ஹைட் அண்ட் சர்வைவல் பேட்டர்ன்ஸா உருவாக்கி வச்சிருக்க அந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க போறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதை எப்படி ஹீல் பண்றது அப்படின்றதையும் நாம கத்துக்க போறோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற பேட்டர்ன் சீக்கிங் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அப்படின்றது. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோமா? நாம என்ன பண்ணுவோம், நம்ம ஒர்த்தை நாம நிர்ணயம் பண்ணணும், நம்ம வேல்யூவை நாம நிர்ணயம் பண்ணணும், நம்ம ஐடென்டிட்டியை நம்ம ஷேப் பண்ணணும் அப்படின்னாக்க, வெளியில இருக்கக்கூடிய அவுட் சைடு என்வரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்களை நம்ம தேடிட்டு இருப்போம். நாம கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றதுக்கு பதிலா, உள்ளுக்குள்ள இருந்து நாம நம்மளை கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றதுக்கு பதிலா, நாம எதையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னாக்க, மற்றவங்களுடைய பாராட்டு, மற்றவங்களுடைய ஒப்புதல், மற்றவங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ், மற்றவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அதே மாதிரி மற்றவங்களுடைய அக்செப்டன்ஸ், இதெல்லாம் கிடைச்சாதான் நாம குட் எனஃப் அப்படின்னு நாம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நடக்குதுங்களா உங்க வாழ்க்கையில? என் வாழ்க்கையில நடந்துச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும், இன்னும் சொல்ல போனாக்கா என் உயிரை கொடுத்து நான் அவங்களுடைய வேலிடேஷனுக்காக அவ்வளோ பண்ணேன். கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு துளி கூட அவங்கள்ட்ட இருந்து எதுவுமே திரும்ப வரவே இல்லை. அதுக்கப்புறம் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையை விட்டு தூக்கி போட்டேன். அதுதான் அவங்களுக்கு நான் கொடுத்த பனிஷ்மெண்ட். ஸோ இது என்ன இதனால நடக்குது அப்படின்னாக்க, நாம கான்ஸ்டன்டா ரீஅஷூரன்ஸ், நம்ம பண்றது சரிதான் அப்படின்னு ஒருத்தவங்க நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாம இதை பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளை கிரிட்டிசிசம் அப்படின்றது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த அந்த அவங்க நம்மளை ஃப்ரைஸ் அதாவது பாராட்டுறது நம்மளை டெம்பரவரியா ஒர்த்தி அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்த டெம்பரவரி ஃபீலிங்காக அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நாம நினைப்போம். நாம நம்மளுடைய முடிவுகளை மற்றவங்களுடைய ஒப்புதல் இல்லாம எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஏன்னா அவங்களுடைய ஒப்பீனியனை தான் முதல்ல கொண்டாந்து வைப்போம், நம்மளுடைய ஒப்பீனியனை பின்னுக்கு தள்ளிடுவோம். ஸோ இதெல்லாம் இந்த பேட்டர்னால கண்டிப்பா நடக்கும். இது உங்களுக்கு பரிச்சயமானதா இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க வீக் அப்படின்றதுக்காக இன்செக்யூரா ஃபீல் பண்ணல. நீங்க அந்த எக்ஸ்டர்னல் அந்த அப்ரூவலை தேடுறதுக்கு நீங்க கத்து கொடுக்கப்பட்டு இருக்கீங்க. ஏன்னா வாழ்க்கையில ஒரு கட்டத்துல உங்க வாழ்க்கை, உங்களுக்கான அன்பு, உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற விதம் எல்லாமே உங்களுக்கு கண்டிஷனல் பேஸ்டு தான் கிடைச்சிருக்கும். ஸோ நீ எனக்கு நீ ஒபே பண்ணாதான் என் அன்பு உனக்கு கிடைக்கும், என் கண்ட்ரோலுக்குள்ள நீ வந்தாதான் நான் உன்னை பார்த்துப்பேன், நீ எனக்காக இதெல்லாம் பண்றியா அப்பதான் நான் உன்னை ஏத்துப்பேன், நீ எனக்காக உன்னை மாத்திக்கிறியா அப்பதான் நான் உன் கூட இருப்பேன். ஸோ இப்படிலாம் நாம வளர்ந்து வந்ததுனால தான் இந்த இந்த வேலிடேஷனை நம்ம வெளியில தேடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பழக்கத்தை நம்ம கத்துக்கவும் செஞ்சோம். உண்மையிலே இது ஒரு பழக்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு பழக்கத்தையும் நம்மளால மாத்திர முடியும். அதே மாதிரி இந்த பழக்கத்தையும் நம்மளால மாற்ற முடியும். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது, இந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அப்படின்றது எப்படி உருவாகுது, இது எப்படி நம்ம வாழ்க்கையும் ரிலேஷன்ஷிப்பையும் பாதிக்குது, இதுலேருந்து எப்படி நாம வெளியில நம்ம செல்ஃப் ஒர்த்தை நாம கண்டுபிடிக்க முடியும், அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்க போறது, இந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்கான தேவை எப்படி உருவாக்கப்படுது. முதல் காரணம் கண்டிஷனல் லவ் டூரிங் சைல்டுஹுட். குழந்தை பருவத்துல நமக்கு அன்பு அப்படின்றது கண்டிஷனலாத்தான் கொடுக்கப்பட்டு இருக்கும். நாம குழந்தையா இருக்கும்போது ஒரு இயற்கையான விஷயம்தான் அது. நம்ம கேர் கிவர்ஸ், பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ் நமக்கு
அன்பையும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கவும் வேணும் அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம். ஆனா அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அவங்க காட்டுற அன்பு நாம அவங்களுக்கு எவ்வளோ ஒபீடியண்டா கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம், நாம எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம், நாம அவங்களுக்கு கீழே எவ்வளோ குவைட்டா இருக்கிறோம், அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அவங்க நமக்கு காட்டின அன்பு இருந்திருக்கும். அதனால நம்மளுடைய ஒர்த் அப்படின்றது அவங்களுடைய அன்பை சம்பாதிக்கிறதுல தான் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடும். நான் ஒருவேளை லவ்வபிளா இருக்கணும் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நான் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோர் பிலீஃப் நமக்குள்ள வளர்ந்துரும். ரெண்டாவது காரணம் கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம். ஸோ குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நீங்க தொடர்ச்சியா குற்றம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் இல்ல கம்பேர் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க போதுமானவங்க இல்ல அப்படின்றத நீங்க நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களை நீங்க நம்புறதுக்கு பதிலா உங்களுடைய அவுட் சைடுல நீங்க ஒர்த்தி அப்படின்னு சொல்ற ப்ரூஃபை தேட ஆரம்பிச்சிடுவீங்க. இதனால என்ன ஒரு தப்பான நம்பிக்கை உங்களுக்குள்ள வளருது. ஸோ மற்றவங்க என்ன அப்ரூவ் பண்ணாதான் நான் எனஃப் அப்படின்றது உண்மை அப்படின்ற ஒரு லிமிட்டட் தப்பான கோர் பிலீஃப் உங்களுக்குள்ள உருவாயிடும். அடுத்து மூணாவது காரணம் எமோஷனல் நெக்லெக்ட். உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க என்ன கத்துப்பீங்க, இது எதுவுமே இங்க மேட்ரே கிடையாது, நான் எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் ஒன்று உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு அடல்ட்டா வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. நீங்க யாருன்னு தெரியறதுக்கும் நீங்க மதிப்பு மிக்கவர் தான் அப்படின்னு உணர்றதுக்கும் உங்களுக்கு மற்றவங்க தேவைப்படுவாங்க. அவங்க கொடுக்குற வார்த்தைகள் தான் உங்க மதிப்பை நிர்ணயிக்குது அப்படின்ற ஒரு தப்பான எண்ணத்துல நீங்க இருப்பீங்க. இந்த காரணம் உங்களுக்குள்ள என்ன ஒரு கோர் பிலீஃபை உண்டு பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய மதிப்பு அப்படின்றது மற்றவங்க உங்களை பத்தி என்ன திங்க் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க. நாலாவது காரணம் நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப். நார்சிஸ்டிக் பார்ட்னரா இருந்தாலும் சரி, நார்சிஸ்டிக் கேர் கிவர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, எதையுமே நமக்கு தெளிவா கொடுக்க மாட்டாங்க. ஒரு நேரம் பாராட்டுவாங்க, ஒரு நேரம் குறை சொல்லுவாங்க, ஒரு நேரம் அன்பு காட்டுவாங்க, ஒரு நேரம் நம்மளை வெறுப்பாங்க, ஒரு நேரம் நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, ஒரு நேரம் நம்மளை ஒரு பொருட்டே இல்லைன்னு தூக்கி கீழே போடுவாங்க. ஸோ இது மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவா அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறதுனால நம்மளோட எமோஷனல் டிபெண்டன்சி அப்படின்றது இந்த இடத்துல அவங்கள பொறுத்து மாறிடுது. ஸோ இந்த இடத்துல நாம என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் நாம ஹார்டா ஒர்க் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுவோம், இன்னும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அப்பதான் அவங்களுடைய அப்ரூவல் கிடைக்கும். அதன் மூலயமா நம்மளுடைய வேலிடேஷனை நாம நம்ப முடியும், நம்மளுடைய ஒர்த்தை தீர்மானிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ இது என்ன உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னாக்க, அவங்க என்னை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும், அப்பதான் எனக்கு வேல்யூ இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வளர்ந்துரும். ஸோ 5வது காரணம், நீங்க உங்களுக்குள்ள கனெக்டடாவே இருக்க மாட்டீங்க. உங்களை நீங்களே இழந்துருவீங்க, உங்க கனெக்ஷனையே நீங்க இழந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி நடக்க நடக்க இந்த காரணங்கள்லாம் அதிகமாக நான் என்ன திங்க் பண்றேன், எனக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்கறத நிறுத்திடுவீங்க. நிறுத்திட்டு மற்றவங்க என்னை மதிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், மற்றவங்க என்னை பாராட்டணும்னா நான் என்ன பண்ணணும், மற்றவங்க என்னுடைய ஒர்த்தை ஏத்துக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன் குறைஞ்சிரும். ஸோ இந்த 5 காரணங்களால தான் இந்த பேட்டர்ன் உருவாகுது. குழந்தை பருவத்துல கிடைச்ச கண்டிஷனல் லவ், கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம், எமோஷனல் நெக்லெக்ட், நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷனை நீங்க விட்டு கொடுத்துடுறது. புரியுதுங்களா? அடுத்து இது உங்க வாழ்க்கையை எப்படி பாதிக்குது, நீங்க என்னவா மாறுவீங்க அப்படின்றத பார்க்கலாம்.
முதல் விஷயம், இந்த அப்ரூவல் மத்தவங்கள்ட்ட வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ஒரு பீப்பிள் ப்ளீஸரா இருப்பீங்க. ஸோ என் வாழ்க்கையில நெறைய பேர நான் பார்த்துருக்கேங்க. நான் வேலை செய்ற இடத்துல நெறைய பேர் இருக்கிறாங்க இதே மாரி. இந்த பீப்பிள் ப்ளீஸ் பண்றதுக்குன்னே. ஸோ தான் தான் பெரிய ஆளு, தனக்கு நடந்தது தான் நல்லது, தான் சொல்றது தான் நல்லது, அப்படின்ற மாதிரி வலிய வலிய போயிட்டு மத்தவங்கள்ட்ட பீப்பிள் ப்ளீஸ் பண்ணி, அந்த அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றதுக்காக நடந்துக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அமைதியா இருக்கிற என்ன கண்டா பிடிக்காது. அது தெரிஞ்ச கதை தானே. ஸோ நானும் ஒரு காலத்துல பீப்பிள் ப்ளீஸர் தான் இருந்தேன். பட் இப்போ அந்த ஓல்டு பேட்டர்ன நான் உடைச்சதும் என்ன யாருக்கும் பிடிக்காம போயிடுச்சு. நான் வெளியில வந்து நின்னதுக்கு அப்புறமேலுக்கு தான் நான் பார்க்குறேன், நான் பீப்பிள் ப்ளீஸர் ஆனதுக்கு காரணம், என்ன சுத்தி உள்ளவங்க கிடையாது, நான் தான் அப்படின்னு. ஸோ நான் தான் வழிய போய் அவங்கள்ட்ட அப்ரூவல் தேடுறேன். வேலிடேஷன் தேடுறேன். ஸோ அத நான் கட் பண்ணிட்டேன், நிறுத்திட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாதிப்பு உங்களுக்குள்ளேயும் வரும். மத்தவங்கள எப்படி ஹேப்பியா வச்சுக்கலாம். அதே சமயம் நீங்க சேஃபா ஃபீல் ஆகணும் அப்படின்னா, அவங்க அப்ரூவல் உங்களுக்கு தேவ. அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் ஒண்ணு வந்துரும். மத்தவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக, நீங்க உங்களையே ஏமாற்ற ஆரம்பிச்சுருவீங்க. இந்த பீப்பிள் ப்ளீசிங் பேட்டர்னால. அடுத்த 2வது பாதிப்பு. உங்களால முடிவுகளே எடுக்க முடியாது. இல்ல யோசிச்சு பாருங்க. உங்கள நீங்க நம்ப மாட்டீங்க. அப்ப நீங்க எடுக்கிற முடிவுகள மத்தவங்கள்ட்ட போய் சொல்ல போறீங்க. அவங்க கண்டிப்பா அந்த முடிவுகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் அப்ரூவல் குடுக்க மாட்டாங்க. வேலிடேஷன் குடுக்க போறது கிடையாது. ஸோ ஒரு தடவையும் உங்க முடிவ நீங்க சந்தேகப்பட்டுட்டே நிக்க சந்தேகப்பட்டு மத்தவங்கள்ட்ட தூக்கிட்டு ஓட, உங்களால எந்த நல்ல முடிவ எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு சின்ன முடிவு எடுக்கிறது கூட உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே உங்கள ஓன் ஜட்ஜ்மென்ட்டுக்குள்ள சிக்கிப்பீங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு மத்தவங்கள்ட்டேருந்து ரீஅஷ்யூரன்ஸ் வந்தா தான் நீங்க அந்த ஆக்ஷனே எடுப்பீங்க. கடைசி வரைக்கும் உங்களால அந்த முடிவ செயல்படுத்தவே முடியாது. நிம்மதியா செயல்படுத்த முடியாது. ஸோ நீங்க நம்புனீங்க அப்படின்னா, உங்க முடிவுகள நீங்க தான் எடுத்தாகணும். அடுத்து 3வது பாதிப்பு. ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். ஒருவேள நாம இந்த முடிவ எடுத்தோம் அப்படின்னா, ஏதோ தப்பா போச்சு அப்படின்னா, நம்மள குறை சொல்லுவாங்களே! நீ தான் இதுக்கு காரணம்னு சொல்லுவாங்களே! நீ எதுக்கும் லாயக்கில்லன்னு சொல்லுவாங்களே! உன்னால தான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னனே அப்படின்னு சொல்லுவாங்களே! ஸோ இந்த பயத்துக்காகவே, இந்த பயம் நாம மத்தவங்கள்ட்ட வேலிடேஷன் கேட்டு நிக்கும்போது வரும். இந்த பாதிப்பு வரும். ஸோ இவங்க குடுக்குற ஃபீட்பேக் நம்மள பர்சனலா அட்டாக் பண்ணும். ஒரு நெகட்டிவ் கமாண்ட் அப்படின்றது நம்மளுடைய பல பாசிட்டிவ் சைட கொன்னுடும். ஏன்னா, நம்மளுடைய ஒர்த்து அவுட் சைடு ஒப்பீனியன நம்பித்தானே அங்க இருக்குது. ஸோ அவங்க சொல்றத உண்மைன்னு நம்பிடுவோம். நாம நம்மள நம்ப இங்க மறந்துருவோம். ஸோ இது 3வது பாதிப்பு. பர்ஃபெக்ஷனிசம். இது எல்லாமே சரியா இருக்கணும். எதுவுமே நிமிரக்கூடாது. நான் அப்படிதாங்க இருந்தேன். அதாவது நான் அப்படி மாறினேன். பட் என்ன வளர்த்தவங்க, அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ, அந்த வார்த்தையில ஒரு வார்த்தைய கூட மிஸ் பண்ணாம அதன்படி நான் நடக்கணும். அப்படி நடக்கலையா, அடிதான், உதைதான், மிதிதான். எதுக்கு அடி வாங்குறேன்னே எனக்கு தெரியாது. ஏன் என்ன இந்த பாடுபடுத்துறாங்கன்னே எனக்கு தெரியாது. அவங்க சொன்னது தானே செஞ்சேன். நான் சின்ன தட்டுல எடுத்துன்னு சொன்னா, நீ ஏன் பெரிய தட்டுல எடுத்துட்டு வந்த? நான் இந்த நேரம் உன்ன வந்து படிக்க தானே சொன்னேன். நீ ஏன் சும்மா உட்காந்துருக்க? நான் சொன்னா, அத நீ கேட்பியா? சொன்னத கேட்டாலும் தப்பு, கேட்காட்டியும் தப்பு. ஸோ இது மாதிரி அந்த பெர்ஃபெக்ஷனிசம் நம்ம சரியா இருக்கணும், சரியா இருக்கணும். அவங்க எந்த தப்பும் சொல்லிடக்கூடாது. அவங்க நம்மள குறை சொல்லிடக்கூடாது. அவங்க நம்ம திட்டிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாதுன்ற பயத்திலேயே நம்ம செய்ய வந்த எல்லாத்தையுமே சொதப்பிடுவோம். ஸோ மிஸ்டேக் அப்படின்றது மக்கள் உங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்கு காரணமா அமைஞ்சிரும் அப்படின்ற பயம் உங்களுக்குள்ள நிரந்தரமா தங்கிடும். தப்பே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துரும். எல்லாம் யோசிச்சு பாருங்க.
மனிதனா பிறந்த யாராட்டும் தப்பு பண்ணாம இருக்க முடியுமா? தப்பு பண்ணினாலும், தவறுகள் நடந்தாலும், அதை திருத்திக்கிட்டு மேல வர்றதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான அழகு. அதுக்கு நம்ம வாய்ப்பே குடுக்கலைன்னா, தப்புகள் நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாதுன்னு இருந்தோம் அப்படின்னாக்கா, அந்த தப்பு நடந்துருச்சுன்னா, எப்படி திருத்திக்க நம்மால முடியும்? அப்ப எப்படி நம்ம வளர முடியும்? எப்படி கத்துக்க முடியும்? ஸோ, நாம நம்மளுடைய வளர்ச்சிய என்ஜாய் பண்றதுக்கு பதிலா, "ஐயய்யோ! நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணுமே, நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணுமே" அப்படின்றதுலயே உங்க கவனம் போறதுனால, உங்களுடைய ப்ராசஸ நீங்க பார்க்கவே மாட்டீங்க. உங்களுடைய பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ட மட்டும் பார்த்து எல்லாத்தையும் சொதப்புவீங்க. இது 4வது பாதிப்பு. 5வது எமோஷனலா எக்ஸாஷன் ஆவீங்க. பின்ன எல்லார்ட்டயுமே ஒப்புதல் கேட்டுக்கிட்டே இருந்தா, அப்படித்தானே ஆவும். முன்னெல்லாம் நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா, குறைஞ்சது 5 இல்ல 4 பேர்ட்ட ஃபோன் பண்ணி நான் அப்ரூவல் வாங்கணும். நான் போலாமா? போற இடம் சரியா? எல்லாம் நல்லபடியா நடக்குமா? நல்லபடியா போய் திரும்பி வருவனா? இப்படின்னு. ஏங்க ஒரு தடவ நான் பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். நானும் என் பையனும். ஸோ அதுக்கு வந்த பதிலு, பீச்சுல பொறுக்கி பசங்கலாம் நெறையா இருப்பானுங்க. முன்ன மாரிலாம் பீச்சு கிடையாது. பீச்சுக்கு போவாத. நானும் அத முட்டாள்தனமா நம்பிட்டு போவாம இருந்திருக்கேங்க. ஏங்க எவனாவது எங்கேயாவது இருந்தா நமக்கு என்னங்க வந்தது? நாம பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா, நாம போறோம், தண்ணியில நிக்க போறோம், வரப்போறோம். எவனாவது எங்கேயாவது நின்னா நமக்கு என்னங்க வந்தது? நான் பீச்சுக்கு போவக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு சொன்ன பதில் இது. அவங்க கையாலாகாதனத்த காட்டுற பதில் இது. இதுவே அவங்க கூட வந்தாங்கன்னா, எந்த பொறுக்கி பசங்களும் நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்களாம். ஐயோ! ஆண்டவா எத்தன காலத்துக்கு நீ என் கூட வருவ? ஸோ என்னுடைய சந்தோஷத்த அழிக்கிறதுன்னா, அவங்களுக்கு 1000 காரணம் கிடைக்கும். ஸோ இதன் மூலியமாவே எமோஷனல் எக்ஸாஷன் நெறைய ஆயிருக்கேன். எனக்கு விருப்பப்பட்டத செய்ய முடியலையே அப்படின்னு. நம்ம போற இடத்துல நெகட்டிவா தான் நடக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு ஏங்க நம்ம போகணும்? ஸோ என்ன இதே மாதிரியே சொல்லி அங்க போனா அது நடக்கும், இங்க போனா இது நடக்கும்னு போட்டு அடக்கி வச்சிருந்தாங்க. பட் ஆனா வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சுட்டு நான் போவேன். நான் ஊர் சுத்துவேன். நான் டிராவல் பண்ணுவேன். அங்க போவேன், இங்க போவேன். எனக்கு பிடிச்சிருக்கு நான் போவேன். நீங்க சொல்ற எந்த காரணத்தையும் நான் ஏத்துக்க மாட்டேன். பட் எவ்ளோ காரணம் சொல்லி என்ன தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுத்தாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பொய். எனக்கு இந்த இடத்துல போகணும்னு தோணுது. நான் நல்லபடியா போவேன், நல்லபடியா வருவேன். என்னுடைய நம்பிக்கை அது. அது என்ன காப்பாத்தும்னு, நான் இப்ப எல்லா இடத்துக்கும் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பர்ப்பஸோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் யோசிப்பேன். டிராவல் பண்ணும்போது இவங்க எனக்கு எப்படி எப்படிலாம் என்னுடைய சிறக ஒடிச்சு, முறிச்சு வச்சாங்க அப்படின்றதெல்லாம் நான் யோசிப்பேன் நானு. எவ்ளோ முட்டாள்தனமா என்ன வளர்த்துருக்காங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனா அந்த முட்டாள்தனத்தையும் நான் நம்பி வாழ்ந்திருக்கனே அத பத்தியும் நான் யோசிப்பேன் நானு. ஸோ ஒவ்வொருத்தருடைய எமோஷனல் அப்ரூவல் சாரி ஒவ்வொருத்தருடைய அப்ரூவலுக்காக நாம வெயிட் பண்ணி நாம அத்தனை முயற்சிகள் பண்ணியும் நமக்கு அந்த வேலிடேஷன் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? நாம எமோஷனலா எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். இல்லைங்களா? உண்மைதானே அது? ஸோ நான் இத எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, எனக்கு நான் ஒரு வேலை ஒண்ணு செய்ய போறேன். எனக்கு ஒரு இடத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் இத்தனை பேர்ட்ட அப்ரூவல் வாங்கி கடைசி வரைக்கும் அந்த அப்ரூவல் கிடைக்காம, நான் ஆசைப்பட்ட இடத்துக்கு போகாம நான் நின்றுருக்கேன். ஆனா இப்ப எனக்கு உங்களுடைய அப்ரூவல் தேவையே கிடையாது. நான் எங்க வேணாலும் போவேன். நீ சொல்ற எல்லாமே பொய். நான் போறேன். அப்படின்னு நான் போறது இப்ப நான். ஸோ இது அவங்களுடைய அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றதுக்காக கிடைக்கல அப்படின்னாக்க, நமக்குள்ள பதட்டம் வரும். ஓவர் ஹிம் ஆயிடுவோம். நாம நம்மளுடைய உண்மை தன்மையிலிருந்து டிஸ்கனெக்டும் ஆயிடுவோம். ஸோ இந்த பாதிப்பெல்லாம் அவங்க எனக்கு குடுத்தது. ஸோ ஒரு கட்டத்துல எனக்கு சொன்னாங்கங்க. என்ன அப்படின்னாக்க, ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது, அ ஒருத்தர் சொல்றாரு, "நீங்க வந்து உன் பொண்ணுங்களுக்கு தைரியம் இருக்கு. எங்கிருந்து வேணாலும் பஸ் ஏறி வந்துருங்க. ஆனா என் பொண்ணுக்கு அந்த தைரியம் இல்ல." ஏங்க எனக்கு தைரியம் இருக்கா, இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு இவரு யாருங்க? என்ன தனியா அனுப்ப விருப்பம் அவருக்கு கிடையாது. எப்பவும் அவர் கண்ட்ரோல்ல, அவரு நிழல்ல நான் நிக்கணும்.
அவரு வந்தா தான் அந்த இடத்துல வந்து எனக்கு மரியாதை இருக்குமா, நான் தைரியமா இருப்பேனா, பாதுகாப்பனா இருப்பேனா அப்படின்னு அவரே முடிவு பண்ணிக்க வேண்டியது. தனியாவே விடுறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு உனக்குள்ள இருக்கும்போது, எனக்குள்ள தைரியம் இல்லன்னு சொல்றதுக்கு, என்ன பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு இவரு யாரு? மத்த பிள்ளைங்களுக்கு பஸ்ல ஏறி இறங்க தைரியம் இருக்காம். ஆனா இவர் பொண்ணுக்கு தைரியம் இல்லையாம். அத இவரே முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் அத தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் இவ்ளோ டிராவல் பண்றேன் நான். என் தைரியம் என்னன்றது எனக்கு தெரியும். நீங்க அத ஜட்ஜ் பண்ண முடிவு பண்ண தேவையில்ல அப்படின்னு. அப்ப என்னால பதில் பேச முடியல, எதிர்த்து பேச முடியல. பட் ஆனா இப்போ அதுக்கான பதில என் வாழ்க்கையா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த காரணங்கள், இந்த பாதிப்புகள் தாங்க. நீங்க இன்னொருத்தர்ட்ட வேலிடேஷன் தேடும்போது, எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் தேடும்போது உங்களுக்குள்ள பாதிப்பாகும். பீப்பிள் ப்ளீஸரா மாறுவீங்க, முடிவுகளை எடுக்க தடுமாறுவீங்க, கிரிட்டிசிசத்துல கிரிட்டிசிசம்ன்ற ஒரு பயம் உங்கள ஆட்டி படைக்கும். பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ஷனிசமா இருக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க. எமோஷனலா எக்ஸாஷன் ஆயிடுவீங்க. சரி, இதுலேருந்து எப்படி ஹீல் பண்ண முடியும்? ஸோ இந்த பேட்டர்ன முதல்ல ரெகக்னைஸ் பண்ணுங்க. நீங்க யார்ட்டயுமே வேலிடேஷன் வாங்க வேண்டாம். இப்போ உங்க உறவுகள் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னாக்க, அவங்கள்ட்ட ஏதோ ஒண்ண பேசி, அவங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு அப்ரூவல் வாங்கணும். தேவையே இல்ல. நீங்க அந்த இடத்துல அமைதியா இருந்துரலாம். ஸோ பேட்டர்ன ரெகக்னைஸ் பண்ணுங்க. நோட்டீஸ் பண்ணுங்க. நீங்க மத்தவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு வெயிட் பண்றீங்களா? அப்ரூவல் வாங்க வெயிட் பண்றீங்களா? ரீஅஷ்யூரன்ஸ் வாங்க வெயிட் பண்றீங்களா? ஸோ அவங்க அத குடுத்தா தான் நான் வந்து இங்க ஒர்த் ஆவேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? ஸோ அத அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இந்த அவேர்னஸ கொண்டுட்டு வாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் உங்களுக்குள்ள வரும்போது, நீங்க அவங்க கிட்ட போய் வேலிடேஷன் கேட்கறத விட, நீங்க உங்கள சூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எனக்கு யாருடைய வேலிடேஷனும் தேவையில்ல. நான் பார்த்துக்கிறேன். என் முடிவ நான் செயல்படுத்துறேன். அப்படின்னு நிப்பீங்க. ஸோ முதல் ஹீலிங் ஸ்டெப் ரெகக்னைஸ் த பேட்டர்ன். உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணுங்க. நீங்க என்ன திங்க் பண்றீங்க? என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ இது உங்களுடைய ஒப்பீனியன் தான் இங்க மேட்டர் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும். ஸோ உங்களுக்குள்ள நீங்க ரீகனெக்ட் ஆகுங்க. உங்களுடைய வேலிடேஷன், செல்ஃப் வேலிடேஷன பிராக்டிஸ் பண்ணுங்க. அது என்னங்க இன்னொருத்தர் வந்து உங்கள அப்ரிஷியேட் பண்றது? ஏன் உங்களுக்கு உங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்க தெரியாதா? நீங்க கஷ்டப்பட்டது நீங்க, முடிவெடுத்தது நீங்க, ஒண்ணொண்ணையும் பார்க்கறது நீங்க, ஒண்ணொண்ணையும் செய்யறது நீங்க. இது அவங்க வேலிடேஷன் ஏன் குடுக்கணும்? ஏன் நீங்க உங்களுக்கு குடுத்துக்க மாட்டீங்களா? ஸோ மத்தவங்க வந்து உங்களுடைய எஃபோர்ட்ஸ அக்னாலட்ஜ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்றதுக்கு பதிலா, நீங்க உங்கள அக்னாலட்ஜ் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ப்ராக்ரஸ நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய பலம்னு எத நினைக்கிறீங்களோ, அத அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்கள நீங்களே கைண்ட்லியா பேசிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கான அந்த மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட்ட அதிகமா கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ 4வது ஹீலிங் ஸ்டெப்பா நான் சொல்றது, எல்லாரும் உங்கள அப்ரூவ் பண்ண மாட்டாங்கங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள எல்லாரும் அப்ரூவ் பண்ண மாட்டவே மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹீலிங் அப்படின்றது உங்களுடைய ஒர்த்து அ உங்களுடைய ஒர்த்த மத்தவங்களுடைய மத்தவங்க உங்கள ஒத்துக்கல அப்படின்றதுனால மாறிடும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ நீங்க எடுக்கிற முடிவு ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, அது உங்களுடைய ஒர்த்த பாதிக்கும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்க இன்னொருத்தர் விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியும் சரி, அப்ரூவல் பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, நீங்க நீங்க தான். ஸோ இந்த உண்மை எப்ப உங்களுக்கு புரிய வருதோ, உங்களுடைய உண்மைத்தன்மை அப்படின்றது வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ சொல்லணும் அப்படின்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது என்னோட பயாலஜிக்கல் ஃபேமிலிக்கு சுத்தமா புடிக்கல. "நீ அதுல போய் என்னத்த கிழிக்க போற? என்னத்த வாங்க போற? என்ன உனக்கு அதுல கிடைக்குது? இந்த மாரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தீனாக்கா, உன் பக்கம் நியாயமே இல்லன்னு தான் நாங்க சொல்லுவோம்.
உனக்காகலாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம், உனக்காகலாம் வந்து நிக்க மாட்டோம். ஐயா சாமிங்களா, தயவு செஞ்சு கிளம்புங்க. எனக்கு உங்க சப்போர்ட்டும் தேவையில்ல, ஒரு இதுவும் தேவையில்ல. நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் வழி அனுப்பி வச்சுட்டேன். ஸோ நான் ஆரம்பிச்சேன். என்னை எத நீ ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், நான் ஆரம்பிப்பேன். நான் எடுத்த முடிவு இது. என் முடிவை யாராலயும் மாத்த முடியாது. ஸோ அப்படி அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, என்னுடைய பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு, இன்னைக்கு 88வது பாட்காஸ்ட்ல நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு நான் எடுத்த முடிவு தானங்க காரணம். இன்னைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல 25 பேர் என்னோட ஸ்பீச்ச கேட்கறாங்க. அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய வாய்ஸ அவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஸோ உங்ககிட்டேருந்து இவ்ளோ சப்போர்ட் எனக்கு கிடைக்குது. ஸோ என்னுடைய கன்டென்ட் யாருக்கு பயன்படுது? என்னுடைய கன்டென்ட் என்டர்டெயின்மென்ட் கன்டென்ட் கிடையாதுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் ஒரு லெசனா சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கன்டென்ட் இத்தனை பேர போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னாக்க, அது நான் எடுத்த முடிவு. என் முடிவ மத்தவங்க மதிக்கல, ஒத்துக்கல அப்படின்னாலும், நான் என்ன மதிக்கிறேன். என்னுடைய இந்த யூடியூப் சேனல வந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நான் ஆரம்பிச்சது தான் காரணம். ஸோ நம்மள எல்லாரும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா நம்மள புரிஞ்சவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. நம்மளுடைய சர்வீஸ் தேவைப்படுறவங்க நம்மள அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 5வது பாயிண்ட்டா நான் சொல்றது, உங்களுடைய செல்ஃப் ட்ரஸ்ட்ட அதிகமாக்குங்க. நீங்க உங்க முடிவுகள நம்புங்க, உங்க மதிப்புகள நம்புங்க, உங்க இன்ட்யூஷன நம்புங்க. ஸோ எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல குறைஞ்சிரும். கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது பிராக்டிஸ் பண்றதுனால தான் வருமே ஒழிய பர்ஃபெக்ஷனால வராது. அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய செல்ஃப் ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணுங்க. ஸோ உங்க ஒர்த் அப்படின்றத நீங்க நிர்ணயம் பண்றது தான். அடுத்தவங்களுடைய வார்த்தைகளோ, செயல்களோ, சாய்ஸஸோ எதுவுமே நிர்ணயம் பண்ணாது. உங்க ஒர்த் அப்படின்றது சோஷியல் மீடியா லைக்ஸால நிர்ணயம் ஆகாது. மத்தவங்க பாராட்டுறதுனால கிடைக்காது. உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ட மத்தவங்களுக்கு குடுக்கறதுனால கிடைக்காது. உங்க அப்பியரன்ஸ்னால கிடைக்காது. மத்தவங்களுடைய ஒப்பீனியன்னாலயும் உங்களுடைய ஒர்த் அப்படின்றது இங்க தீர்மானிக்கப்படாது. உங்க ஒர்த் அப்படின்றது நீங்க பொறக்கும்போதே உங்க கூட பொறந்தது. ஸோ அது உங்கள சேர்ந்தது மட்டும் தான். அந்த ஒர்த்த நீங்க எப்படி நிர்ணயம் பண்றீங்களோ, அதுதான் உண்மை. இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ நீங்க ஹீலிங் ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னாக்க, 30 டே ஹீலிங் ஜேர்னி சீரிஸ் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு டே 9. ஸோ என்னோட சேனல் மெம்பர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த ஹீலிங் ஜேர்னி ப்ரோக்ராம நீங்க அக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. மேலும் இந்த பேட்டர்ன் எல்லாம் பிரேக் பண்ணணும். நான் வந்து உங்கள்ட்ட என்னுடைய சந்தேகங்கள கேட்கணும் அப்படின்னாக்க, பயோல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் சம்மந்தமான தகவல்கள அனுப்புவேன். விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணா மட்டும் தான் என்கிட்ட உங்களால பேச முடியும். ஓகேங்களா? ஸோ இத கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த எபிசோட் உங்களுக்கு தொடர்புடையதா இருந்தது அப்படின்னாக்க, உங்களுடைய லைக்கும், ஹைப்பும் எனக்கு குடுங்க. அது இந்த வீடியோ பல பேர போய் ரீச் ஆகறதுக்கு உதவி செய்யும். மேலும் இந்த கன்டென்ட் பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ்ல இன்னும் பேட்டர்ன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாருக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க. ஸோ இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் சொல்றது, மத்தவங்கள்ட்ட வேலிடேஷன் வாங்குறது அப்படின்றது ஒரு காலத்துல உங்கள சர்வைவல் பண்றதுக்கு வேணா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா ஹீலிங் அப்படின்றது உங்க ஒர்த்த திரும்ப நீங்க கண்டுபிடிக்கிறது தான். நீங்க நிர்ணயம் பண்றது தான். நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு யாருக்கிட்டயும் பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவை இல்ல. உங்களோட வேல்யூவ நீங்க மத்தவங்கள்ட்ட சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்ல. உங்க வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள ஒரு லைஃப் நீங்க வாழ விரும்புனீங்க அப்படின்னாக்க, அது மத்தவங்களுடைய அப்ரூவல்ல இருந்து வரல. நீங்க உங்கள எப்படி பார்க்கறீங்க அப்படின்றதுல இருந்து தான் உங்க வாழ்க்கை நிர்ணயம் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கையில ஒரு வேலிடேஷன்
உங்களை உயர்த்தும் அப்படின்னா அது மற்றவங்கள்ட்டேருந்து வர்றது கிடையாது, உங்ககிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிறது தான். உங்க ஒர்த் அப்படின்றது அடுத்தவங்ககிட்டேருந்து கிடைக்கிற வேலிடேஷன்லேயோ, வார்த்தைகள்லேயோ, இல்லை அக்செப்டன்ஸ்லேயோ, இல்லை அவங்க கொடுக்குற ப்ரைஸ், காம்ப்ளிமெண்ட் இதுலேயோ இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றுங்க. உங்களுடைய வேல்யூ, ஒர்த் அப்படின்றது நீங்க உங்களை பார்க்குற பார்வை தான், நீங்க நிர்ணயிக்கிறது தான். அப்படின்ற ஒரு நம்பிக்கைய இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுத்திருந்தது அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்களை மீண்டும் இன்னொரு பேட்டர்ன்ல அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.